உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவுல அரசியலுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல நடந்து முடிஞ்சு வருகிற மே மாசம் 4ஆம் தேதி, அதாவது நாளான்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. இதுக்கு நடுவுல தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியல் பரபரப்பா போயிட்டு இருந்தது கடந்த 10 நாளா. எந்த மாநிலம்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆம் ஆத்மி பார்ட்டில மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிற 10 பேர்ல 7 பேர் ஒட்டு மொத்தமா பாரதிய ஜனதா கட்சியில ஐக்கியமாயிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநில அரசு பயங்கர பரபரப்பா இருந்துட்டு இருந்ததுன்னு சொல்லணும். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிட்ட ஒரு 63 எம்எல்ஏல இருந்து 67 எம்எல்ஏ எங்க கிட்ட இருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது. அதன் சார்பா பஞ்சாப் மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதா இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நேத்து கொண்டு வந்தப்போ சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்படின்னா பஞ்சாப் மாநில முதல்வர் பகவத்சிங் மான் தன்னோட முதலமைச்சர் பதவியும் தன்னோட ஆட்சியும் தக்க வச்சுக்கிட்டார். இதுல என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு உண்மை. இதுல இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒட்டுமொத்த மாநில சட்டசபைக்குமே ஒரு களங்கமா அமையுமோ அப்படின்ற ஒரு பரபரப்பும் பஞ்சாப்ல இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் பகவத்சிங் மான் அவர்கள் மது போதையில இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ சுக்பால் கைரா வச்சிருக்காரு சபாநாயகர் கிட்ட. இது சம்பந்தமா பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்குமே மது போதைக்கான ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு பஞ்சாப் மாநிலத்துல ஆம் ஆத்மியோட அரசு தான் தொடரும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. வருங்காலங்கள்ல என்ன நடக்க போகுதுன்றத உங்களுக்கு கணிச்சு நாங்க சொல்றோம். அடுத்ததா பார்ப்போம். விஜய் தமிழக அரசியல்ல கடந்த 7 மாசத்துல கிட்டத்தட்ட விஜய் அப்படின்ற ஒரு பேரை உச்சரிக்காம செய்தி ஊடகங்களோ இல்ல எந்த ஒரு சமூக தலை ஊடகங்களுமே முடிக்க முடியாது. இதுல என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கும் நாகூர் தர்காவுக்கும் ஒரு சுற்றுப்பயணம் அவர் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் ஊடகங்கள் அத்தனையிலுமே பரபரப்பா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் சொல்லவே வேணாம் இல்லையா? விஜயோட வாசல்லையே நின்று நேரலைன்னு போட்டுட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த சம்பவம் நேற்று நைட்டு நடந்துட்டு இருந்தது. வேளாங்கண்ணில என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, காலையில 5 மணிக்கு ஒரு திருப்பள்ளி நடத்துவாங்க. அந்த திருப்பள்ளியில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடியற்கால 2:30-3 மணில இருந்து நாகப்பட்டினம் அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிற பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் அத்தனை பேருமே வேளாங்கண்ணி கோவில்ல குவிஞ்சு இருக்காங்க. பல ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட திருப்பள்ளி நடக்கிற அந்த இடத்துல அரசியல் நாகரிகம்னே என்னான்னு தெரியாத தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள் தொண்டர்கள் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு டிவி கிட்டமான்னு ஒரு புனிதமான ஒரு இடத்துல ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு செயலை செஞ்சாங்க. அதே மாதிரிதான் நாகூர் தர்காவாண்டியும் நடந்திருக்காங்க. இது எந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு விஜய் அவர்கள் தன்னோட தொண்டர்களை கொண்டு போயிட்டு இருக்காருன்னு என்ன ஒரு புரிதலுமே கிடையாது. ஒரு அரசியல் நாகரிகம் இருக்க வேணாம். ஒரு பொது வெளியில, அதுவும் ஒரு திருப்பள்ளியில, ஒரு புனிதமான இடத்துல இதே மாதிரி ஒரு அநாகரிக செயலை தான் மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குற வைபோகத்திலையும் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கு? இவங்க கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு இந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தொண்டை தண்ணி கிழிய 16 வருஷமா ஒரு மனுஷன் நான் மாற்றத்தை கொண்டு வரேன் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டு 2024 தேர்தல்ல தான் 24 நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல தான் 8% வாக்குமே வாங்குறார். ஆனா அந்த மனுஷனை நம்பாம தமிழக மக்கள் இந்த வாட்டி விஜய் வந்தா வானத்தை வில்லா வளைச்சிருவாரு, காவேரி ஆத்துல பாலாறா ஓடும், பாலாறுல காவேரி ஆறு ஓடும் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல.
தன்னோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு தனி மனிதனால எப்படி அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அவர் வீட்டுல இருந்து வெளியே வராரு, மனு கொடுக்கறதுக்கு ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. அந்த 5 பேருக்கிட்ட இருந்து ஒரு மனுவை வாங்கறதுக்கு முடியல. அவரால் காரை நிறுத்தி கண்ணாடி கதவை இறக்கி என்னமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கான ஒரு தார்மீக ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒரு மனுஷனால எப்படி அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பொதுமக்கள் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இதுல இவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்றவங்க சமூக ஊடகங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரு அம்மா காலில் விழுந்து மனு கொடுக்க வந்தாங்க. அந்த மனுவை வாங்கலன்னு போட்டு கிழின்னு அந்த மனுஷனை கிழிச்சிங்க. அவரோட வயசு 73. 73 வயசுலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம், காலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், தன்னோட கட்சிக்காரங்களோட கூட்டம் தினமும் நடத்திட்டு இருக்காரு. அவரை பத்தி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க நீங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிற அநாகரிக செயல்கள் இன்னைக்கு சமூக தலைவல பக்கமே போறதுக்கு பொதுமக்களே பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. மே மாசம் 4ஆம் தேதியோட உங்க கொட்டங்கள் அடக்கப்படும். அன்னைக்கு தெரிஞ்சிடும் உங்களோட அரசியல் என்னன்றது. அரசியலை உங்க ரசிகர்களுக்கு சொல்லி கொடுத்து அரசியல் நாகரிகத்தோட அவங்கள கொண்டு வாங்க. இது தெரியாம நீங்க தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பார்க்க போற 3வது விஷயம் கேஸ் சிலிண்டர் விலை. சமையல் எரிவாயுவோட பயன்பாடு இந்தியாவில் அதிகரிச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்துக்கு நடந்துட்டு இருந்தப்போ இந்தியாவில் ஒரு சில நாட்கள் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது வீடுகளுக்கு இல்ல, மற்ற பயன்பாட்டுகளுக்கு, மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், சில உணவகங்கள்ல இதை காரணமா பயன்படுத்தி உணவகங்கள் அத்தனை பேருமே விலையை ஏத்தினாங்க. இன்னைக்கு கேஸோட விலையை ஏத்திட்டாங்க 990 ரூபாய். இன்னைக்கு தேதிக்கு சென்னையில 3227 ரூபாய்க்கு 37 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குது. சரி, ஒரு யுத்தம் நடந்தது, கேஸ் விலையை ஏத்திட்டாங்க, இது கண்டிக்கத்தக்க விஷயம்தான். கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கணும், ஆனா இல்ல, இப்ப மொத்தமா ஏத்திட்டாங்க. நிறைய பேர் இதுக்காக குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இதுல இருக்கு. 2020 கொரோனாக்கு அப்புறம் 2021ல கேஸ் சிலிண்டரோட விலை 2100 ரூபாய் இருந்தது. அதாவது ஹோட்டலு, மருத்துவமனை, கல்லூரி, பல பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர். 2023ல அதே கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சது 2600 ரூபாய் கிட்ட. அன்னைக்கு உயர்த்தின எந்த பொருளோட விலையாச்சு இந்த உணவக உரிமையாளர்கள் குறைச்சாங்களா? பொதுமக்கள் நீங்க தான் சொல்லணும். கேஸ் விலை உடனடியாக குறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்யணும். ஒரே நாளில் 990 ரூபான்றது அவங்க தலையில பேரிடியா விழுன்றதும் நாம உறுதியா நம்புறோம். ஆனா அதே சமயம் இதை பயன்படுத்தி நீங்க ஒவ்வொரு பொருட்களோட விலையை உயர்த்துறதும் மத்திய அரசும் மாநிலங்கள் அரசும் கண்காணிக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு முக்கியமான செய்திகள். நன்றி.